இங்கே ஒரு டாகுக்கான ஒரு போட்டி நடக்குது. அப்போ அங்கே நிறைய டாக்ஸ் பங்கெடுத்துக்குது. அதுலேயும் ஒரு குட்டி டாக்ஸ் பங்கெடுத்துக்குது. அந்த டாகால் எதுவும் பண்ண முடியல. அது குட்டியாக இருக்கிறதுனால நிறைய போட்டியில் தோற்று போகுது. அந்த கைட் நிறைய போட்டியில் கீழே விழுந்துட்டாங்க. அப்போயும் அந்த டாக் வந்து ரொம்ப மனசொடைஞ்சு போகுது. அங்கே நிறையா ஜெயிச்சிங்களோட ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்குது. அப்போ ஜெயிச்சிங்களோட ஃபோட்டோஸில் அங்கே ஒரு குட்டி டாக் இருக்குது. அவங்களும் ஜெயிச்சிருக்காங்க, நம்மளும் ஜெயிப்போம் எஃபெக்ட்ஸ் போட்டு மறுபடியும் அது எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பார்க்குது. சாப்பிட முடியலனாலும் குதிச்சு ஹைட்டு பத்தலைனால புக்கை வச்சு ட்ரை பண்ணுது. அப்புறம் கைட்கிட்டேயும் சேஃப்டியாக அந்த கைடை கூட்டிகிட்டு போயிடுச்சு. அந்த நாளும் வந்துடுச்சு. அந்த நாளன்னைக்கு அந்த ஃபஸ்ட்டு அந்த டாக் போகுது. இந்த கைடு வந்து கரெக்டாக கூட்டிகிட்டு போய் நினச்சாங்க. கடைசியில் அது தோற்றுறதுனால அதில் எலிமினேட் பண்ணி வெளியில் அனுப்பிச்சுட்ருக்காங்க. அதுவும் மனசொடைஞ்சு போகுது. அந்த கைட் ஃபோட்டோவை பார்த்து நம்மளும் இப்படி ஆக மாட்டோமான்னு ஃபீல் பண்ணுது, கண்ணீர் விட்டே ஃபீல் பண்ணுது. அப்போ அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அதை பார்த்து அங்கே ஒரு லாரி வந்ததை பார்த்து கண்ணு தெரியாதனால அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணணுன்னு போகுது. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வேகமாக போகுது. மற்ற டாக்ஸால் போக முடியல. அவங்க அந்த அவங்களோட ஹேண்ட்பேக்கை பிடிச்சி சேஃப்டியாக கொண்டு போய் இந்த டேஞ்சரஸ்லேருந்து காப்பாற்றிட்டாங்க. அவங்களும் அது தேங்க்ஸ் சொல்லிட்டு பக்கத்தில் இங்கே பாராட்டுறாங்க. அந்த டீச்சர்கிட்ட போய் அவங்க பிரின்சிபல் வந்து அதுக்கு ஹானர் பண்ணுற மாதிரி அந்த துணியை எடுத்து அந்த டாகு கட்டினாங்க. இனிமேல் இதுதான் கைடு டாக் அப்படின்னு பெருமைப்படுத்துகிறாங்க.